13வது ശ്ലോകം. തിര്യക് നഗ ദ്വിജ സരീസൃഭ ദേവ ദൈത്യ മർത്യ ആദിഭിഃ പരിചിതം സത് അസത് വിശേഷം. തിര്യക് നഗ ദ്വിജ സരീസൃഭ ദേവ ദൈത്യ മർത്യാദിഭിഃ പരിചിതം സദസദ്വിശേഷം. രൂപം സ്ഥവിഷ്ടം അജ തേ മഹത് ആദി അനേകം ന അധഃ പരം പരമ വേദ്മി ന യത്ര വാദഃ. രൂപം സ്ഥവിഷ്ടമജ തേ മഹദാദ്യനേകം നാദഃ പരം പരമവേദ്മി ന യത്ര വാദഃ. തിര്യക് നഗ ദ്വിജ സരീസൃഭ ദേവ ദൈത്യ മർത്യാദിഭിഃ പരിചിതം സദസദ്വിശേഷം. രൂപം സ്ഥവിഷ്ടമജ തേ മഹദാദ്യനേകം നാദഃ പരം പരമവേദ്മി ന യത്ര വാദഃ. பகவானே நாராயணா, சதுர்பாகுவாயிருக்கிற தாமர பாதங்களோடு கூடியிருக்கிற பகவானே, உங்களோடு அந்த டாப் மோஸ்ட் லெவல் ஜனன மரணங்கள் இல்லாத பகவானே, பட்சி மிருகாதிகள் சர்ப்பங்கள் விருட்சங்கள் தேவர்கள் பூமியில இருக்கிற அத்தனையும் தன்மாத்திரங்கள் மனுஷா இப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணமாயிருக்கிற உங்களோட அதிஸ்தூலமாயிருக்கிற என் கண்ணு முன்னால நிக்கிற உங்களோட ரூபத்தை மட்டும்தான் நான் இதா தெரிஞ்சுட்டு இருக்கேன். உங்களோட ரூபமல்லாதக்கு வேற ஒன்னும் எனக்கு தெரிஞ்சுக்க முடியலை. உங்களோட அந்த சூக்ஷ்ம ரூபத்தை நிர்குண ரூபத்தை எனக்கு தெரிய முடியலை. அந்த நிர்குண ரூபத்தை வாக்குகளால எடுத்து சொல்லறதுக்கு சாத்தியமில்லை. என் கண்ணு முன்னால நிற்கிற சதுர்பாகு ரூபத்தை என்னால வர்ணிக்கிறதுக்கு சாதிக்கும். ஆனா ரூபமில்லாத நிர்குண பகவான அந்த பரபிரமத்தை வர்ணிக்கிறதுக்கு எனக்கு சாதிக்காது பகவானே. அஜா அப்படின்னும் பரமா அப்படின்னும் ரெண்டு பேரில துருவன் இந்த ஸ்லோகத்துல பகவான கூப்பிட்டு சொல்றார். அஜா அப்படின்னா ஜனனம் அப்படிங்கிற ப்ராசஸ் இல்லாத பகவான். பரமா அப்படின்னா டாப் மோஸ்ட் ஸ்தானத்துல இருக்கிற பரபிரமமா இருக்கிற பகவான். அந்த பத்மநாப சுவாமி அப்படிங்கிறத போன ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம். அதுதான் கண்ணு முன்னால நிக்கிற சதுர்பாகுவா இருக்கிற பகவான். திரியக் அப்படின்னா பூமிக்கு പാരലൽ ആയിട്ട് ഹൊറിസോണ്ടൽ ആയിട്ട് നടക്കുന്നത് എല്ലാം തിരിയക്കുകളാക്കും. ആനിമൽസ്, അതേമാതിരി പറവകൾ, தண்ணியில சஞ்சரிக்கிற ஜீவிகள் எல்லாம் திரியக்குகளாக்கும். ரெண்டு கால்கள் மட்டும் இருக்கிற பறவைகள் கூடியும் திரியக்குகளாக்கும். காரணம் பூமிக்கு ஹொரிசாண்டல் ஆயிட்டாக்கும் திரியக்குகள் இருக்கு. நகா அப்படின்னா விருட்சம், த்விஜா அப்படின்னா ரெண்டு தடவை ஜனிக்கிறது அப்படின்னு அர்த்தம். பறவைகள் எல்லாம் அதே மாதிரி பாம்புகள் இதெல்லாம் மொட்டை போடுறது. மொட்டை போட்டு அதுக்கப்புறம் அந்த மொட்டையிலேருந்து மறுபடியும் உண்டாகிறது. அதனாலேயாக்கும் திஜா. ஜனிச்சுட்டு மறுபடியும் அதுலேருந்து ஜனிக்கிறதுனாலேயாக்கும் திஜா அப்படிங்கன்னு. சரீஸ்ருபா இழஞ்சு நடக்கிற சர்ப்பங்கள், தேவா தேவர்கள், தைத்யா அசுரர்கள், மர்த்தியா ரெண்டு காலில நிவர்ந்து நடக்கிற மனுஷா.
ஆதிபிகி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இப்படி இருக்கிற எல்லாம் பரிச்சிதம், எல்லா இடத்துலையும் பறந்து கிடக்கிறது. இப்படி எல்லாத்திலையும் பறந்து கிடக்கிறது பகவானோட சைதன்யம். நாம ரூபங்களுக்கு, இந்த பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட பகவான, அந்த பரம்பொருளை, ஜனன மரணங்கள் இல்லாத நிர்குண சொரூபமாயிருக்கிற அந்த பரபிரம்மம், அதஹா கண்ணு முன்னால நிக்கிற சதுர்பாகு സ്വരൂപம் இதை விட பரம் அப்பாற்பட்டதாயிட்டு ஒன்னு நவேத்மி, அகம் நவேத்மி, நான் தெரிஞ்சுக்கிறதில்லை. ஸ்தவிஷ்டம் ரூபம், சதுர்பாகு ஸ்வரூபனாயிருக்கிற பெரிய ஜெய்ஜாண்டிக் ரூபமாயிருக்கிற உங்களை நான் இதா கண்ணு முன்னால பார்த்துட்டு இருக்கேனே, உங்களல்லாதக்கி ரூபமில்லாத பகவானை எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கலை. நான் சின்ன குழந்தையாக்கும் என்னோட முன்னால நிற்கிற உங்களை, வானளவுக்கு உயர்ந்து நிற்கிற ஸ்தூல ரூபத்துல இருக்கிற உங்களை நான் இதா பார்த்துட்டு நிற்கிறேன். ரூபமில்லாத உங்களோடு அந்த விசேஷங்கள் எல்லாம் நான் கேட்டு தெரிஞ்சிருக்கேன். ஆனா உங்களோட நிர்குண பரபிரம்ம ரூபம், உங்களுக்கு அப்படி ஒரு ரூபம் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும். நான் கொடியும் அதை என்னால சிந்தனை பண்ணி பார்க்கறதுக்கு கூடியும் சாதிக்கிறதில்லை பகவானே. மகத் ஆதி அநேகம், மகத்தத்துவம், அகங்கார தத்துவம், பஞ்சேந்திரியங்கள், பஞ்ச பிராணனுகள், அந்த கரணம் எல்லாம் கூடி சேர்ந்ததாக்கும் என்னோடு முன்னால நிற்கிற உங்களோட ரூபம். நாரத மகர்ஷி பிரார்த்திக்கிறதுக்கு சொல்லி கொடுத்த அதே ரூபத்திலேயாக்குமே இப்போ நீங்கள் என்னோட முன்னால வந்து நிக்கிற. அப்படி இருக்கிற உங்களை மட்டும்தான் என்னால இப்ப காணறதுக்கு சாதிக்கிறது. இந்த பிரபஞ்சத்துல பலதும் இருக்கு. பூமியோடு அந்த ஒரு குருத்வாகர்ஷண சக்தியை முன்னிட்டு அதை எதிர்த்து சுஷ்மனா நாடியால ஜெயிச்சு நிவர்ந்து நிற்கிற மனுஷால் இருக்கா. அதே மாதிரி இந்த பூமிக்கு ஹொரிசோண்டலாயிட்டு நடக்கிற மிருகங்களும் பறவைகளும் உரகங்களும் எல்லாம் இருக்கா. தேவர்கள் இருக்கா, சொர்லோகவாசிகள் இருக்கா, அசுரர்கள் இருக்கா, பாதாள லோகவாசிகள் இருக்கா, மனுஷா இருக்கா. தேவர்கள் எல்லாம் சொர்லோகவாசிகளாக்கும், அசுரர்கள் எல்லாம் பாதாளவாசிகளும் ஆக்கும். தேவர்களை தவிர நிறைய பேர் இந்த வானத்துல வானவீதியில உலாவிண்டுதான் இருக்கா. கந்தர்வர்கள், கிம்புருஷர்கள், அப்சரசுகள் இப்படி எல்லாம் இருக்காளே. அதே மாதிரி மனுஷா இருக்கா, திரியக்குகள் இருக்கு, உரகங்கள் இருக்கு, திஜங்கள் எல்லாம் இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கிற பூமி, பாதாளம், சொர்க்கம் இப்படி இருக்கிற பரிச்சிதம், எல்லா இடத்துலையும் நன்னா பறந்து கிடக்கிற சத் அசத் விசேஷம் நிர்குணம் அப்படிங்கிற சத்தியம், அதானது வித்யை, அதானது சகுணம். அதே மாதிரி அவித்யை அப்படிங்கிற அசத்தியம் அப்படின்னு விசேஷிப்பிக்கப்படுற விஷயம். இப்படி இருக்கிற நிர்குண ஸ்வரூபனையையும் நான் தெரிஞ்சுக்கிறேன், சகுண ஸ்வரூபனையையும் நான் தெரிஞ்சுக்கிறேன் இருந்தா கொடியும் என்னோட முன்னால நிக்கிற ஸ்தூல ரூபத்துல நிக்கிற சதுர்பாகு ரூபன் அல்லாதக்கே அதஹா பரம் வேற ஒன்னும் அகம் ந வேத்மி நான் தெரிஞ்சுக்கலை. எത്ര ந வாதஹா வாக்குகளால வர்ணிக்கிறதுக்கு சாதிக்காத்த நிர்குண ஸ்வரூபனை நான் தெரிஞ்சுக்கிறதில்லை. வாக்கு, மனசு, இந்திரியங்கள் ஒன்னுனாலையும் நிர்குண ஸ்வரூபனாயிருக்கிற உங்களோடு டோப்பு மோஸ்ட் ஆயிருக்கிற பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட ரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது பகவானே. என்னோடு முன்னால ஸ்தூல ரூபத்துல நிக்கிற சதுர்பாகு ரூபத்துல நிக்கிற உங்களை மட்டும்தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். யதார்த்தமான ரூபம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரூபம் அப்படிங்கிறதே இல்லை அப்படிங்கிறதாக்குமே அதை வர்ணிக்கிறதுக்கு ஒன்றுமே என்னால் சாதிக்காது. யதார்த்தமான ரூபம் எனக்கு தெரியவும் செய்யாது. உங்களை தொட்டு பார்க்க முடியாது, உங்களை காண முடியாது, உங்களுக்கு குணங்கள் இல்லை, இப்படியெல்லாம் அம்மா சொல்லி தந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி யதார்த்தமான உங்களோட அந்த நிர்குண ரூபம் எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது. திரிகுணங்களிலேருந்து சத்குணம் ஸ்வீகரிச்சு சதுர்பாகுவாயிட்டு என்னோடு முன்னால நிக்கிற உங்களை மட்டும்தான் 5 வயசு பாலனான எனக்கு காணறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் சாதிக்கும். பிரபஞ்ச ஸ்வரூபனாக்கும் நீங்கள் மாயையை உபயோகிச்சு எல்லாம் சிருஷ்டி பண்ற நீங்கள் உங்களோடு அந்த மனமயக்கிற ரூபத்துல என்னோடு முன்னால எனக்கு காணறதுக்காயிட்டு நீங்களதான் பிரத்யட்சப்பட்டு வந்து நிற்கிற பிரகிருதி அப்படிங்கிற பிரபஞ்சம்
அந்த பிரபஞ்சத்தோடு தத்துவம் பகவத் தத்துவம். அந்த பகவத் தத்துவம் தெரிஞ்சாதான் கபிலதேவன் அம்மையான தேவஹூதிக்கு வர்ணிச்ச சாங்கிய சாஸ்திரம் தெரிஞ்சாதான், துவைத பாவம் நன்னா தெரிஞ்சாதான் அத்வைத பாவமா இருக்கிற பரபிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். இப்போ நான் பகவத் தத்துவம் தெரிஞ்சவனாய் தீர்ந்துட்டேன். இனி எனக்கு உங்களோட நிர்குண சக்திய ஃபியூச்சர்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த ஒரு பிரயத்னமும் இருக்காது. இப்போ நான் ரொம்ப ரொம்ப சின்ன குழந்தையாக்குமே எனக்கு பலவிதமான ஆசைகள் சாதிக்கிறதுக்கு இருக்கு. அந்த ஆசைகள் எல்லாம் நீங்கள் எனக்கு சாதிச்சு தரணும். அதுக்கப்புறம் நான் உங்களோட நிர்குண மகிமேல அழிஞ்சு சேரறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருக்கிற பக்தி எனக்கு எப்பவும் உண்டாகணும். உங்களோட நாம ரூபங்களொன்னும் என் மனசுலேந்து நெகந்து போயிடாம இருக்கிறதுக்கு நீங்களே அனுகிரகம் பண்ணணும் பகவானே. 14வது ஸ்லோகம். கல்ப அந்தே ஏதது அகிலம் ஜடரேன கிருஹணன் சேதே புமான் ஸ்வத்ருக் அனந்தசகா தது அங்கே. கல்பாந்த ஏததகிலம் ஜடரேண கிருஹணன் சேதே புமான் ஸ்வத்ருகானந்தசகஸ்ததங்கே. யது நாபி சிந்துருஹ காஞ்சன லோகபத்மகர்வே. யன்னாபி சிந்துருஹ காஞ்சன லோகபத்மகர்வே த்யுமான் பகவதே பிரணதஹ அஸ்மி தஸ்மை. த்யுமான் பகவதே பிரணதோஸ்மி தஸ்மை. கல்பாந்த ஏததகிலம் ஜடரேண கிருஹணன் சேதே புமான் ஸ்வத்ருகானந்தசகஸ்ததங்கே. ஸ்வத்ருக் அனந்தசகா தது அங்கே. யன்னாபி சிந்துருஹ காஞ்சன லோகபத்மகர்வே த்யுமான் பகவதே பிரணதோஸ்மி தஸ்மை. பகவான் நாராயணன் ஆதிசேஷனாயிருக்கிற அனந்தனோடு ஹெல்ப்போடு கூடிட்டு கல்பம் முடியற டைமில் இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் சம்ஹாரம் பண்ணி பகவானோடு குச்சிக்குள்ள ஆக்கி உதரத்துக்குள்ள ஆக்கி அனந்தனோடு உள்ள ஏறி ஆத்மஸ்வரூபத்தில் யோக நித்ரை பிராபிக்கிற பகவான். அப்படி இருக்கிற பகவானோடு நாபியாயிருக்கிற சமுத்திரத்திலேருந்து உண்டான சொர்ணமயமான அந்த லோக பத்ம கர்ணிகையிலேந்தாக்குமே பிரம்மா உத்பவிச்சது. அப்படி இருக்கிற சிரேஷ்டதை இருக்கிற அந்த நாராயணனுக்காயிட்டு ஆதிநாராயணனுக்காயிட்டு நமஸ்காரம். ஏதது அகிலம் கண்ணுல காணறதுக்கு சாதிக்கிற பிரபஞ்சத்தில் இல்லை. பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா பொருள்களோடும் அந்த சூக்ஷ்ம அவஸ்தை சரீரத்தில் இருக்கிற அந்த உயிர் அந்த கரணங்களோடு கூடிட்டு
ഭഗവാനെ പ്രാപിക്കും. பிரபஞ்சத்தில் எத்தனை எத்தனை உயிரினங்கள் இருக்கோ, எறும்பு, ஈ, மனுஷா, மிருகங்கள், பறவைகள், இப்படின்னு அத்தனையும் அமீப முதல்க்கு பிரம்மா வரைக்கும் இருக்கிற சகல பிரபஞ்ச பொருள்களும் உயிர் இருக்கிற உயிரினங்களும் அதெல்லாம் கல்பம் முடிகிற டைமில் கல்ப அந்தா அப்படின்னாக்கும் ஸ்லோகத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்தோம். கல்பாந்தா നമ്മളത് പദം തിരിച്ച് പാർക്കർത്ത കൽപ്പ അന്തേ, കൽപ്പാന്തേ. கல்பாந்த அப்படின்னு எழுதினதுக்கு அப்புறம் அதுக்கு பக்கத்தில் ஏதது அப்படின்னு வருது. அந்த ஏதத் அப்படிங்கிறதினோடு ஏ இதோடு கூடி சேர்த்த கல்பாந்தே அப்படின்னு ஆகிறது. அப்போ கல்பம் அப்படிங்கிறது பிரம்மாவோடு பகல், 1000 சதுர்யுக காலகட்டமாக்கும் பிரம்மாவோடு ஒரு பகல். அதே மாதிரியே 1000 சதுர்யுக காலகட்டங்களாக்கும் பிரம்மாவோடு ஒரு ராத்திரி. கிருத, திரேதா, துவாபர, கலியுகங்கள் சேர்ந்ததாக்கும் ஒரு சதுர்யுகம். அப்படி 1000 சதுர்யுகங்கள் சேர்ந்ததாக்கும் பிரம்மாவோடு ஒரு பகல். இந்த வர்ணனையெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்ததால இங்கே நம்ம பிரம்மாவோடு ஒரு பகல் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். அந்த பகல் முடிஞ்சு ராத்திரியோடு அந்த டைமில், கல்பம் முடிகிற டைமில், பிரம்மாவோடு பகல் முடிகிற டைமில், அந்த நைமித்திக பிரளய டைமில் ஜடரேனா பகவானே நாராயணா உங்களோடு உதரத்தில் பகவான் என்ன பண்ற, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சர்வ சரீரங்களுக்குள்ள இருக்கிற அந்த சூஷ்ம ரூபத்தில் இருக்கிற பிராணனுகளையும் அந்த கரணங்களோடு கூடிட்டு கிருஹணன் സ്വീകരിக்கிறார். എന്നിട്ട് സൂക്ഷ്മ അവസ്ഥയിൽ എല്ലാ ശരീരികളെയും സ്വീകരിച്ചിട്ട് பகவானோடு அந்த உதரத்துக்குள்ள சேவ் பண்ணி வச்சுக்கிறார். அனந்த சகா அனந்தனோடு கூடிட்டு தது அங்கே அந்த ஆதிசேஷனுக்கு மேல யோக நித்ரைக்காயிட்டு யஹ புமான் பகவானே ஆதிநாராயணனாயிருக்கிற நீங்கள் யஹ புமான் ஆதிநாராயணனாயிருக்கிற பரம்பொருள் சேதே படுத்துண்டு யோக நித்ரை செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறார். அந்த டைமில் எது நாபிகி பகவான் ஆதிநாராயணனோடு பொக்கிள் அப்படிங்கிற அந்த இடத்திலேருந்து அந்த பொக்கிள் சுழிய சமுத்திரம் மாதிரி இங்கே சொல்லப்படுறது. அதாக்கும் சிந்து பொக்கிள் சுழி அப்படிங்கிற அந்த சமுத்திரத்திலேருந்து ருஹம் அப்படின்னாக்கா முளைச்சு வர்றது, உண்டாகி வர்றது. அந்த சமுத்திரத்தில் பகவானோட பொக்கிள் சுழியா இருக்கிற தொப்புளுக்குள்ளேந்து, சமுத்திரமாயிருக்கிற தொப்புள்லேருந்து, அந்த சாகரத்திலேருந்து ருஹம் முளைச்சது. என்ன வாக்கு முளைச்சு வந்தது? அந்த சமுத்திரத்திலேருந்து முளைச்சது காஞ்சன லோக பத்மம், சொர்ணமயமாயிருக்கிற இந்த பிரபஞ்சமாயிருக்கிற தாமரப்பூ, இந்த உலகத்தோடு சிம்போலாயிருக்கிற தாமரப்பூ. அந்த தாமரப்பூக்கோடு கர்ப்பே உள்ளுக்குள்ள தாமரப்பூவோடு சென்டரில்
ஹிரண்ய கர்ப்பனாயிருக்கிற சிருஷ்டிய செய்யற சிருஷ்டிகர்த்தாவாயிருக்கிற பிரம்மா தியுமான் ஜொலிச்சுண்டு உத்பவிச்சார். அப்படியே பிரகாசமா ஜொலிச்சுண்டு அவரு அந்த தாமரைக்கு நடுவிலேந்து உத்பவிச்சார். அதெல்லாம் നമ്മൾ ஆல்ரெடி എക്സ്പ്ലെയിൻ பார்த்ததாக்கும். ആദിനാരായണനോട് യോഗനിദ്ര വേളയില സർവചരാചരങ്ങളും ഭഗവാനോട് ഉദരത്തില ஐக்கியமான அந்த டைமிலேயாக்கும் பகவானோடு நாபி சுழியாயிருக்கிற சமுத்திரத்திலேருந்து தாமரப்பூ உண்டானது. அந்த தாமரைக்கு நடுவிலேந்து பிரம்மா தேஜஸ்வியாயி உத்பவிச்சது. அப்படி இருக்கிற தஸ்மை பகவதே பத்மநாப சுவாமியாயிருக்கிற பகவானுக்காயிட்டு பிரணதஹா அஸ்மி, என்னோடு நமஸ்காரத்தை நான் இதா தெரியப்படுத்துறேன், என்னோடு நமஸ்காரத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். பிரம்மாவோடு உத்பவத்துக்கு முன்னாலேயே இருக்கிற ஆதிநாராயணனுக்கு அந்த யோக நித்ரை பண்றதுக்கு முன்னால பொக்கிளில தாமரப்பூ அப்படிங்கிறது இருக்கலை. இந்த பிரபஞ்சத்தை கம்ப்ளீட்டா தனக்குள்ள அடக்கின்னு இருக்கிற பகவான் சூஷ்ம ரூபத்துல அந்த நைமித்திக பிரளயம் முடிஞ்சு மறுபடியும் கல்பம் ஆரம்பிக்கிற அந்த டைமில் பகவானோடு உதரத்துக்குள்ளேந்து அந்த நாபி சுழியாயிருக்கிற சமுத்திரத்திலேருந்து உயர்ந்து வந்த தாமரப்பூவிலேந்து அந்த தாமரப்பூக்கு நடுவிலேந்து பிரம்மா ஜொலிச்சு நின்னார். அந்த தாமரப்பூ அப்படிங்கிறது சர்வ சராச்சரங்களும் எல்லா உயிரினங்களோடும் சூஷ்ம ரூபத்தில் இருக்கிற சிம்போலாக்கும் அவஸ்தையாக்கும். அந்த தாமரப்பூலேருந்து தான் இந்த பிரபஞ்சமே உண்டாச்சு. பிரபஞ்சத்தோடு உல்பவ காரணமாக்கும் பகவானோடு நாபியில உல்பவிச்சு வந்த அந்த தாமரப்பூ பகவானோடு அந்த யோக நித்ரை செய்கிற பகவானோடு உதரத்திலேருந்து சர்வ உயிரினங்களும் தாமரப்பூவாயிட்டு பிரபஞ்சமாயிட்டு சூக்ஷ்மமாயிட்டு அப்படி விரிஞ்சு நின்னுது. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள் எல்லாம் செய்யறது பகவானே நீங்கள் தான் அப்படிங்கிறத நான் இதா தெரிஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு இப்ப எல்லா ஞானமும் வந்தாச்சு தலைக்குள்ள. பிரம்மாவு வழி சிருஷ்டிச்ச எல்லாத்தையும் பிரம்மா தூங்குற அந்த நைமித்திக பிரளயத்துல நீங்களாக்கும் பகவானே அப்படியே சேஃப்டி லாக்கர்ல வைக்கிற மாதிரி பாதுகாத்து வைக்கிற உங்களோட குட்டி ஸ்தலத்துல உங்க உதரமாயிருக்கிற சமுத்திரத்துக்கு எல்லா சரீரிகளோடும் சூஷ்ம ரூபத்தில் இருக்கிற அந்த பாவத்தை ஸ்வீகரிச்சுண்டு ஸ்வத்ருக் அனந்த சகஹா. ஸ்வத்ருக் அப்படின்னா சுயமா காணற பகவான் சாட்சி ரூபத்தில் எல்லா சரீரங்களுக்குள்ளேயும் உட்கார்ந்துட்டு எல்லாத்தையும் காணற பகவான் அனந்தன் அப்படிங்கிற நண்பனோடு கூட. சகா அப்படின்னா மித்திரம். அப்போ சகாவோடு கூடிட்டு மித்திரத்தோடு கூடிட்டு அனந்த சகா அப்படின்னு சொன்னானா அனந்தனோடு கூடிட்டு அப்படின்னு அர்த்தம். இங்க அனந்த சகா அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போ மித்திரமாயிருக்கிற அனந்தனோடு கூடிட்டு அனந்த சகா அப்படின்னு சொன்னா அனந்தனோடு கூடிட்டு அனந்த சகா அப்படின்னு சொன்னா சகாவு அப்படின்னா மித்திரம். அனந்தன் அப்படிங்கிற மித்திரத்தோடு கூடிட்டு அந்த மித்திரனோடு மேல சைக்கிற சூஷ்ம ரூபத்துல எல்லா உயிரினங்களோடும் கூடிட்டு பகவான் யோக நித்ரையில ஆதிசேஷன் அப்படிங்கிற நண்பனோடு மேல பிரளய டைமில் எல்லா உயிரினங்களோடும் சூஷ்ம ரூபத்தில் இருக்கிற கர்மவாசனைகள் சகிதம் பகவான் யோக நித்ரை பண்றார். பிரளய அவசானத்தில்
மிச்சம் வந்தது இந்த வாசனா குணங்களாக்குமே. மிச்சம் இருக்கிற அந்த பேலன்ஸ் எல்லாத்தையும் கூட்டி சேர்த்தி சமஷ்டி ரூபத்தில் இருக்கிற அவஸ்தையாக்கும் சேஷன். நைமித்திக பிரளயம் முடிஞ்சு கல்பம் தொடங்கறத நம்மளோட கர்ம வாசனைக்கு தகுந்த மாதிரி ஜென்மம் நமக்கு தருவார் பிரம்மா. பிரம்மாவோடு ராத்திரி அப்படிங்கிற நைமித்திக பிரளயத்துல சரீரம் இருக்கிற எல்லாத்துக்கும் சரீரம் இல்லாம ஆயிடும். அந்த சரீரங்களுக்குள்ள இருக்கிற உயிர்கள் எல்லாம் அந்த கரணங்களோடு கூடிட்டு மிச்சம் வரும். அந்த மிச்சம் வரதாக்கும் சேஷன். அப்ப பகவான் சேஷனா இருக்கிற ஆதிசேஷனோடு கூடிட்டு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சர்வ உயிரினங்களோடும் மிச்சம் வந்த பார்ட்டோடு கூடிட்டு அப்படி யோக நித்ரையில இருக்க. அதுக்கப்புறம் பிரம்மா தூங்கி எந்திருப்பார். அதாக்கும் கல்பம். தூங்கி எந்திருக்கிற அந்த டைமில் சூக்ஷ்ம ரூபத்தில் பிரபஞ்சத்தில் இருக்கிற கர்ம வாசனைகளை முழுவன் சமஷ்டி ரூபத்தில் வயத்துக்குள்ள வச்சுண்டு சேஃப்டியா பாதுகாக்கிற அந்த பகவானே ஆனசேஷன். அந்த காரண பாவமா இருக்கிற ஆதிசேஷனுக்கு மேலேயாக்குமே பகவான் சயிச்சுன்னு இருக்கிறது. அப்ப பிரம்மா அந்த நைமித்திக பிரளயம் முடிஞ்சு கல்பம் தொடங்குற நேரத்தில் பிரம்மாவும் பகவானோடு அந்த சமுத்திரமா இருக்கிற பொக்கிளுக்குள்ளையாக்கும் குச்சி பிரதேசத்திலேயாக்கும் வசிச்சது. இப்ப பிரம்மாவும் பிரபஞ்சத்தோடு கூடிட்டு வெளியில வந்துட்டார். பிரபஞ்சமா இருக்கிற தாமரை பூவோடு கூடிட்டு வெளியில வந்துட்டார். பிரபஞ்சத்தோடு சிம்போலாக்கும் தாமரை. அந்த தாமரைக்கு நடுவில் அந்த கர்ணிகாரத்தில் பிரம்மா ஜொலிச்சு நின்னார். இனி வேணும் அவருக்கு ஆல்ரெடி இருந்தபடி எல்லாம் சிருஷ்டி பண்றதுக்கு.